இருகுலை கோமளம் தாழ்புஷ்பராகம் இரண்டு கண்ணும் குருமணி நீலம் கைக்கோமேதகம் நகங்கூர் வைரம் திருநகை முத்துக்கணிவாய் பவளம் சிவந்த வள்ளி மரகத நாமம் திருமேனியும் பச்சை மாணிக்கமே. ஓம் அன்னை வாராகித்தாயே போற்றி. அனைவருக்கும் வணக்கம். வருகின்ற 6/7/2024 சனிக்கிழமை முதல் 15/7/2024 திங்கட்கிழமை வரை ஆஷாட நவராத்திரி நடைபெற இருக்கிறது. நவராத்திரி அப்படின்னு சொல்லி பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க. 4 வகையான நவராத்திரிகள் இருக்குது. அதில் ஒரு நவராத்திரி தான் ஆஷாட நவராத்திரி. இந்த நவராத்திரி அன்னை ஸ்ரீ வாராகி தேவிக்காக செய்யக்கூடிய நவராத்திரி. கேட்ட வரங்களை எல்லாம், நியாயமான கோரிக்கைகளை எல்லாம் நிறைவேற்றி தரும் வழிபாடு தான் இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாடு. அன்னை ஸ்ரீ பராசக்தி ஸ்ரீ லலிதா பரமேஸ்வரியின் படை தளபதி தான், அதாவது சேனாதிபதியாக வரக்கூடியவர் தான் அன்னை ஸ்ரீ வாராகி. கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கின்ற கற்பக விருட்சம். புதிதாக வாராகியை வழிபட விரும்புபவர்கள் மற்றும் ஏற்கனவே வாராகி தேவியை வழிபட்டு வருகின்ற பொதுவான நபர்களும் சரி, வாராகி உபாசகர்களுக்கும் சரி, இந்த ஆஷாட நவராத்திரிங்கிறது ஒரு மிகப்பெரிய அற்புதமான வரப்பிரசாதம். அனைத்து விதமான கெட்ட சக்திகளிடந்தும் நம்மளை காப்பாற்றும் இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாடு. எவ்வளோ பெரிய எதிர்ப்பாக இருந்தாலும் அந்த எதிர்ப்பை மீறிய வெற்றியை நமக்கு கொடுக்கக்கூடிய வழிபாடு தான் இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாடு. அதே போல் விவசாயத்தில் இருக்கக்கூடிய விவசாய பெருங்குடி மக்களுக்கும் நல்ல ஒரு வளமான வாழ்க்கையும், விவசாயத்தில் நல்ல ஒரு பெரிய வெற்றியும் தரக்கூடிய வழிபாடு ஆஷாட நவராத்திரி வழிபாடு. ஏற்கலப்பையே கையில் வைத்திருப்பால் அன்னை ஸ்ரீ வாராகி. அதே போல் தப்பே செய்யாமல் வீண் பழியில் மாட்டியிருக்க நபர்கள் அதிலிருந்து வெளிவரவும் இந்த ஆஷாட நவராத்திரி மிகப்பெரிய ஒரு உதவியாக இருக்கும். சரி, ஆஷாட நவராத்திரி வழிபாடு வாராகி மந்திரங்கள் சொல்லி தான் வழிபாடு செய்ய வேண்டுமா அப்படின்னா, வாராகி மந்திரங்கள் தான் சொல்லி வழிபாடு பண்ணணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் கிடையாது. அப்படி வாராகி மந்திரங்கள் சொல்லி வழிபாடு செய்யணும் அப்படின்னா, உங்கள் அருகில் இருக்கக்கூடிய ஏற்கனவே வாராகி உபாசகர்கள் அவங்கள்ட்ட போய் முறையாக குரு தீட்சை பெற்று வாராகி மந்திரத்தை உச்சரிக்க வேண்டும். நீங்களாக இன்டர்நெட்டில் போய் வாராகி மந்திரங்கள் எடுத்து உச்சரிக்க வேண்டாம், உபாசனை செய்ய வேண்டாம். அதனால் சாதாரண வழிபாடு எப்படி செய்யணும் அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். நவராத்திரி நாட்களில் பொதுவாக காலையில் 6 to 9, அதே மாதிரி மாலை வேளையில் இரவு வேளையில் 6 to 9 வழிபாடு செய்கிறது ஒரு நல்ல நேரம், நல்ல அமைப்பு. இது நல்ல ஒரு அபரிமிதமான பலன்களை கொடுக்கும். அப்படி 9 நாளும் என்னால் செய்ய முடியல, பாவம் சில பேர்த்துக்கு வேலை பட்கள் இருக்கும், உண்மையிலேயே அவங்களால செய்ய முடியாது, ஆனால் செய்யணுங்கிற எண்ணம் இருக்கும். அந்த மாதிரி நபர்கள் செய்ய முடியாத அமைப்பில் இருக்கவங்க நவராத்திரி ஆரம்பித்து 5வது நாளில் வரக்கூடிய பஞ்சமியும் 8வது நாளில் வரக்கூடிய அஷ்டமி அன்று வழிபாடு செய்து கொள்ளணும். இந்த பஞ்சமியில் செய்யக்கூடிய வழிபாடு, பஞ்சமி பூஜை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, வழிபாடு செய்யக்கூடியவங்களோட வேண்டுதல்கள், விருப்பங்களை நிறைவேற்றும் நியாயமான வேண்டுதல் விருப்பங்களாக இருக்கணும். நம்ம ஒரு வளர்ச்சிக்காக கேட்கணும், அடுத்தவங்களை வீழ்த்துறதுக்காக இருக்கக்கூடாது. வழிபாடுகள் எப்போதுமே எந்த கடவுளை வழிபட்டாலும் நம்மளோட வளர்ச்சிக்காகவும் நம்ம குடும்பத்தோட சுபிட்சத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவும் இருக்கணுமே தவிர மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருந்துடக்கூடாது. அதே மாதிரி அஷ்டமி அன்று செய்கின்ற வழிபாடு உங்கள் குடும்பத்துலேயோ உங்கள் தெரிஞ்ச நண்பர் ஆத்மார்த்தமாக அவங்களுக்காக வழிபாடு செய்யும்போது அவங்களோட நீண்ட நாள் நோய்கள், வியாதிகள், பல நாட்களில் உங்களுக்கு இருக்க எதிர்ப்புகள் இதெல்லாம் நீங்கி அதிலேருந்து விடுதலை பெறுவீங்க. சரி, இப்போ வழிபாடு செய்யணும். அந்த வழிபாட்டுக்கு நெய்வேத்தியங்கள், அதாவது சாமிக்கு படைக்கக்கூடிய படையல் அப்படிங்கிறது எப்படி இருக்கணும்? ரொம்ப எளிதான விஷயங்களாக தான் இருக்கும். முதல்ல தேன், சுத்தமான தேன். அந்த சுத்தமான தேனை எப்படி டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற அந்த இதிலெல்லாம் போக வேணாம்.
நீங்கள் நல்லா விசாரித்து வாங்கிக்கோங்க. சுத்தமான தேன், தொலி எடுக்கப்படாத, அதாவது தோல் எடுக்காத உளுந்து, கருப்பு உளுந்து இருக்கும், அதை அப்படியே ஊற வச்சு ஆட்டி அதில் செய்யக்கூடிய உளுந்த வடை, பிறகு அப்பம், பானகம், பாயாசம், சர்க்கரை பொங்கல், மாதுளம்பழம், கருப்பு எள் உருண்டை, சர்க்கரை வள்ளி கிழங்கு. இதில் எல்லாமே வைக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. உங்களால் என்னென்ன வைக்க முடியுமோ அதெல்லாம் வைத்து கும்பிடலாம். முக்கியமாக மாதுளம்பழம், எள் உருண்டை அன்னை வாராகி மிக பிடித்தமானது. சர்க்கரை வள்ளிக்கிழங்கு வேக வச்சு வைங்க. பானகமும் பிடித்த ஒன்று தான். அப்போ எந்தெந்த நாளில் எதை வைக்க முடியும்னு சொல்லி பார்த்துக்குங்க. மாதுளம்பழமும் எள் உருண்டையும் வைப்பது மிக மிக நல்லது. அதே மாதிரி விளக்கு வழிபாடு அப்படின்னாவே விளக்கு ஏற்றி தான் வழிபாடு பண்ணுறது நம்ம இந்து முறையில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ விளக்கு ஏற்றும் போது ஒரு முகம் அல்லது 5 முகம் உள்ள விளக்கு, அதில் ஒரு திரி போட்டு ஏற்றலாம் அல்லது 5 முக திரி போட்டு ஏற்றலாம். விளக்குக்கு எண்ணெய் யூஸ் பண்ணுறது அப்படிங்கும்போது இந்த கடையில் விற்கக்கூடிய தீப எண்ணெய்கள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணாதீங்க. அது அவங்களோட வணிகத்துக்காக பண்ணக்கூடியது. பொதுவாக நல்லெண்ணெய், அதில் நெய் கலந்து 1:1, 1:2, 1:3 எப்படியோ கலந்துக்கோங்க. உங்களோட வசதிக்கு தகுந்த மாதிரி நெய்யோட அளவை 1:3 இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம், தவறு கிடையாது. போட்டுட்டு பஞ்சு திரி விளக்கேற்றலாம். பஞ்சு திரியை விட வாழைத்தண்டு திரி சக்தி அதிகம். வாழைத்தண்டு திரியை விட தாமரை தண்டுக்கு சக்தி அதிகம். அப்போ உங்களால் எது பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பார்த்துக்குங்க. பஞ்சையும் தாமரை தண்டையும் மிக்ஸ் பண்ணி கூட போடலாம், தவறு கிடையாது. அது ஒரு நல்ல அமைப்பு தான். பொதுவாகவே உங்கள் வீட்டில் விளக்கு ஏற்றும் போது வெறும் பஞ்சு திரி போடுறதுக்கு பதிலாக பஞ்சு திரியும் தாமரை தண்டும் சேர்த்து போடுறது ரொம்ப நல்லது. எப்படி பண்ணணும், வழிபாடு பண்ணணும் அப்படின்னா, விளக்கை வாராகி படத்திற்கு முன்னால் ஏற்றிட்டு, வாராகி தாயே வந்தருள்வாயே, வாராகி தாயே எழுந்தருள்வாயே என்று மனதார வேண்டிக் கொண்டு விளக்கின் பாதத்தில் பூக்களை போடணும். என்ன மாதிரி பூக்கள் போடலாம் அப்படின்னா, செவ்வரளி மாலை கட்டி போடலாம். அன்னைக்கு விளக்குக்கும் வைக்கலாம். அல்லது உதிரி செவ்வரி பூக்களை விளக்கோட பாதத்திலையும் தாயாரோட படத்தோட பாதத்திலையும் போட்டு வணங்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வாராகியோட மூல மந்திரங்களை உபாசனை இல்லாமல் உச்சரிக்கக்கூடாது. அதனால் எப்படி சொல்லி வழிபாடு பண்ணுறது அப்படின்னா, வாராகி மாலையோட 32 பாடல்களுக்கான பிடிஎஃபாக மாற்றி கீழே லிங்க் கொடுத்துருக்கோம். அதில் போய் டவுன்லோட் பண்ணி அந்த பாடல்களை பாடலாம். இந்த பாடல்களும் பார்த்திங்கன்னா மூல மந்திரத்துக்கு நிகரான சக்தி வாய்ந்த மந்திரம்தான். அதனால் பொறுமையாக, நிதானமாக, ஆத்மார்த்தமாக அன்னையை மனசில் நினச்சிக்கிட்டு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக அதாவது வழிபாடு பண்ணணும். அப்படிங்கிறதுக்கு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் மாதிரி போய் டகடகடன்னு பாடாமல் நிறுத்தி நிதானமாக உள்வாங்கி நீங்கள் சொல்கிற வரிகள் உங்களுக்கு முதல்ல புரியணும், உள்வாங்கிற மாதிரி இருக்கணும். அதனால் எளிய தமிழில் எளிதான பாடல்களாக இருக்கும். அதை படிக்கும்போது உங்களுக்கு அர்த்தமும் புரியும். அர்த்தமும் புரியல அப்படின்னா அர்த்தம் யோசித்து பாருங்கள், உங்களுக்கே புரியும். அப்படி இல்லைன்னா கூகுளில் சர்ச் பண்ணுங்கள், யூடியூப்பில் பாருங்கள், அதுக்கான விளக்கங்கள் தெளிவாக கொடுத்துருப்பாங்க. பாடல்லே தமிழ் நல்லா தெரிஞ்சவங்களுக்கு புரியும். சரி, 32 பாடல்களையும் ஜெபிக்கலாம். அல்லது ஒவ்வொரு பாடலுக்கும் ஒவ்வொரு பலனும் உண்டு, அந்த பாடல்களை மட்டும் பாடலாம். இந்த 32 பாடல்களையும் பாடுறவங்களுக்கு ஒரு புதிதாக சக்தியும் தெம்பும் கிடைக்கும். இது நல்லாவே உணர முடியும். இது வாழ்க்கையிலையும் ஆன்மீகத்திலையும் அடுத்த கட்டத்திற்கு பயணிக்க உதவியாக இருக்கும். வாழ்க்கையில் நம்ம அடுத்த லெவல் நம்ம போகணும்னு நினைக்கிறவங்க, அதேமாதிரி ஆன்மீகத்தில் இருக்கவங்க, நான் ஆன்மீகத்தில் அடுத்த ஸ்டெப்பு போகணும், அடுத்த உயரத்தை தொடணும், தெய்வத்தோட அருளை பெறணும் அப்படிங்கிறவங்க 32 பாடல்களையும் பாடுறது மிகச்சிறப்பு. சரி, இந்த 32 பாடல்களையும் என்னால் பாட முடியாது, ஏதோ ஒரு கஷ்டம் பிரச்சனை அப்படிங்கிறப்ப சில பேருக்கு பேசக்கூடிய சக்தி இல்லாதவங்க இருக்காங்க.
பேச வாய்ப்பு இல்லாதவங்க இருக்காங்க. அவங்களும் மனசுக்குள்ளேயே நினச்சிக்கலாம். அல்லது இப்போ நான் சொல்லக்கூடிய 12 அன்னையோட 12 திருநாமங்களை ஜெபித்தாலே போதும். அல்லது மனதிற்குள்ளேயே ஜெபித்தாலே போதும். சத்தமாக வாய் விட்டு ஜெபிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கவங்க பண்ணுங்கள். முடியாதவங்க மனசுக்குள்ளேயே நினச்சிக்கோங்க. அந்த 12 திருநாமங்கள், முதல்ல பஞ்சமி, இரண்டாவது தண்டநாதேஸ்வரி, மூன்றாவது சங்கேதா, நான்காவது சமயேஸ்வரி, ஐந்தாவது சமே சங்கேதா, ஆறாவது வாராகி, ஏழாவது திருநாமம் போத்ரினி, எட்டாவது திருநாமம் சிவா, ஒன்பதாவது திருநாமம் வார்த்தாளி, 10வது திருநாமம் மகாசேனா, 11வது திருநாமம் ஆக்ஞா சக்ரேஸ்வரி, 12வது திருநாமம் அரிக்னி. இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னால் ஒவ்வொரு டைமும் முன்னால் ஓம் அப்படின்னு சொல்லிக்கணும். எப்படின்னா ஓம் சொல்லி பின்னால் வந்து நமகா அப்படின்னு சொல்லணும். எப்படி அப்படின்னு திருப்பி நான் உச்சரித்து காமிக்கிறேன். ஓம் பஞ்சமி நமகா, ஓம் தண்டநாதேஸ்வரி நமகா, ஓம் சங்கேதா நமகா, ஓம் சமேஸ்வரி நமகா, ஓம் சமே சங்கேதா நமகா, ஓம் வாராகி நமகா, ஓம் போத்ரினி நமகா, ஓம் சிவா நமகா, ஓம் வார்த்தாளி நமகா, ஓம் மகாசேனா நமகா, ஓம் ஆக்ஞா சக்ரேஸ்வரி நமகா, ஓம் அரிக்னி நமகா அப்படின்னு சொல்லிக்கிட்டே வரலாம். சொல்லும்போது இது எத்தனை முறை சொல்லணும் அப்படின்னா 12 திருநாமம் ஒரு தடவை சொன்னாவே போதும். உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ, உங்களுக்கு எவ்வளோ திருப்தியாக, உங்களுக்கு எப்போ போதும்னு தோணுதோ அது வரையும் சொல்லிக்கிட்டே இருங்க. ஒரு தடவை சொன்னாவே போதும். ஆனால் சொல்லிக்கிட்டே இருக்கலாம், தவறு இல்லை. சொல்ல சொல்ல உங்களோட வாழ்க்கை வளம் பெறும். உங்களோட வேண்டுதல்கள் விரைவாக நிறைவேறும். வாராகியை வழிபடும் போது வாராகிய புருவ மத்தியில் ஆக்ஞா சக்கரத்தில் மானசீகமாக தியானிக்க வேணும். ஆக்ஞா சக்கரேஸ்வரி அப்படின்னு சொல்லி ஒரு 14வது திருநாமம் சொன்னோம் இல்லையா. ஆக்ஞை அப்படிங்கிற புள்ளி வந்து உங்களோட 2 புருவமும் இணையக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய இடம்தான் ஆக்ஞா சக்கரம். அந்த இடத்துல அன்னை வாராகிய மானசீகமாக அந்த இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி தியானிக்கணும். அதே போல் கேட்ட வரங்களை எல்லாம் கொடுக்கும் கற்ப விருட்சகம் அன்னை ஸ்ரீ வாராகி. அதனால் மனிதர்களாலோ கெட்ட சக்திகளை கொண்டோ எவ்வளோ பெரிய எதிரியாக இருக்கட்டும், எவ்வளோ பெரிய பதவியில் இருப்பவர்களாக இருக்கட்டும், எவ்வளோ எதிர்ப்புகளையும் சொல்லாலும் செயலாலும் யார் உங்களுக்கு செய்திருந்தாலும், செய்ய நினைத்தாலும், செய்து கொண்டிருந்தாலும் அவர்கள் அனைத்தையும் மீறி வெற்றி பெறக்கூடிய வழிபாடு இந்த ஆஷாட நவராத்திரி வழிபாடு. அதே போல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதனால் நம்ம நன்மை, நம்ம வளர்ச்சிக்கும், நம்ம குடும்பத்தோட சௌக்கியத்துக்கும் சுபிச்சத்திற்குமான வழிபாடாக இருக்கணுமே தவிர மற்றவங்க கெட்டு போகணும்னு நினச்சி வழிபாடு செய்திடக்கூடாது. உங்களை தற்காத்துக்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு மட்டும்தான் இருக்கணுமே தவிர யாரையும் சபிச்சிடவோ அவங்கள கெடுத்துடவோ கூடாது. அதே போல் வாராகி வழிபாட்டின் மூலம் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும். அந்த வெற்றி பெறும்போது வெற்றி செருக்கு, நான் வாராகியை வழிபட்டுட்டேன், ஜெயிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி திமிரா சட்டையில் காலரை விட்டு தூக்கி விட்டு அலையிறது, அப்படி பந்தாவாக தெரிகிறது, அந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடாது. நீங்கள் எந்த அளவுக்கு தாழ்ந்து இருக்கீங்களோ அந்தளவுக்கு உயரமாக போகலாம். இதை வந்து அன்பால் கொடுத்த அருட்கொடையாக நினச்சி பக்தியோடும் பணிவோடும் வாழணுமே தவிர என்னுடைய மோதிரை உன்னை என்ன பண்ணுறேன் பார் அப்படிங்கிற அமைப்பில் என்கிட்ட வாராகி இருக்குது, வாராகி அம்மா இருக்குது, எதை கேட்டாலும் தரும் அப்படிங்கிற அமைப்பில் போயிடக்கூடாது. மற்றவங்களை அழிக்கிறதுக்காக இருந்துடவே கூடாது. எதுக்கு திருப்பி சொல்கிறோம் அப்படின்னா, வாராகிகிட்ட நீங்கள் என்ன கேட்டாலும் நடக்கும் அப்படிங்கிற அமைப்பில் கெட்ட விஷயத்தை வேண்டிடக்கூடாது. கெட்ட விஷயம் வேண்டி நடந்துருச்சு அப்படின்னா திருப்பி உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் தவறான விஷயங்கள் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகிவிடும். அதனால் நல்லது விஷயத்தை மட்டும் கேளுங்க. மனதால் கூட அடுத்தவங்களை கெடுத்துடணும்னு நினச்சிடாதீங்க. அப்புறம் எதிரிகளை வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறோமே, அப்போ அது தவறு இல்லையா அப்படின்னா, உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணுறவங்களோ அந்த பிரச்சனைகள்லேருந்து காப்பாற்றுறதுக்கு தான் வேண்டிக்கிறோமே தவிர எதிரிகளை வெல்லணும்னு தான் நினைக்கிறோம். எதிரிகளை ஒழிஞ்சிடணும், அவங்க கெட்டு போயிடணும், அவங்க குடும்பம் இதுவாயிடணும்னு நம்ம நினச்சி வேண்டக்கூடாது.
அவங்கள்ட்ட நமக்கு பாதுகாப்பு வேணும், அவங்களோட எதிர்ப்புகளை மீறி நம்ம வெற்றி பெறணும் அப்படிங்கிற வேண்டுதல் மட்டும்தான் இருக்கணும். சரிங்களா? யாரையும் அழிக்க வேண்டும் என்று சங்கல்பம் செய்துவிடக்கூடாது. நம்மளோட சங்கல்பம் நம்மளோட வளர்ச்சிக்காகவும் சௌபாக்கியத்திற்காகவும் சுபிட்சத்திற்காகவும் மட்டுமே இருக்கணும். சரி, இப்போ எப்படி வழிபாடு பண்ணுறது, அந்த வழிபாட்டின் மூலமாக என்ன கிடைக்கும் இதெல்லாமே சொல்லிட்டோம். திருப்பி முக்கியமான வழிபாடு எப்படி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். 6/7/2024 சனிக்கிழமை ஆரம்பிக்குது. அப்போ அன்னைக்கு மட்டும் காலையில் 6 to 9 ஸ்டார்ட் பண்ணிக்கங்க. முடிக்கும்போது மாலை 6 to 9 முடிக்கிறது சிறப்பு. நீங்கள் 6/7/2024 சனிக்கிழமை காலையில் ஆரம்பிக்கணும். ஒவ்வொரு நாளும் அதே டயத்தில் பண்ணுறது சிறப்பு. அப்படின்னா காலையில் ஆரம்பிச்சிட்டு மற்ற நாட்கள் எல்லாம் இரவு மாலை வேளையிலே 6 to 9 செய்து கொள்ளலாம். வாராகி படம் வைத்து வழிபாடு செய்யுங்க. அதற்கான வாய்ப்பு இல்லாதவர்கள் நீங்கள் ஏற்ற விளக்கையே வாராகியாக ஆவாகனம் செய்து வழிபடலாம். அதாவது அதையே அந்த விளக்கிய வாராகியாக நினச்சி வழிபாடு செய்து வெற்றி பெறுங்கள், வாழ்க்கையை சுபிட்சம் பெறுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திப்போம். அனைவருக்கும் நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாராகி அன்னை உங்களுக்கு துணை இருப்பாளாக. நன்றி.